ஜான் போஸ்கோ பிரகாஷ், மாநில தலைவர், தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம். கிராம ஊராட்சிகளில் பணியாற்றி வருகின்ற கிராம ஊராட்சி செயல்களுக்கு மாதாந்திர ஊதியத்தை அரசு கருவூலத்தில் வழங்கிட வேண்டும். ஊராட்சி செயல்களுக்கு தேர்வுநிலை சிறப்புநிலை ஊதியம் வழங்கிட வேண்டும். ஊராட்சி செயல்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வட்டாரத்திற்குள் கவுன்சிலிங் முறையில் பணியிட மாறுதல் வழங்கிட வேண்டும். ஊராட்சி செயல்களை தமிழக அரசின் பென்ஷன் திட்டத்தில் சேர்க்க வேண்டும். ஊராட்சி செயல்களுக்கு விடுப்பு விதிகள் அனுமதிக்க வேண்டும். தமிழ்நாடு கிராம ஊராட்சி பணியாளர்களுக்கு, குறிப்பாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களுக்கு காலமுறை ஊதியம் உடனடியாக வழங்கிட வேண்டும். தூய்மை பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும். தூய்மை காவலர்களுக்கு கிராம ஊராட்சி மூலம் மாதம் ரூபாய் 10,000 ஊதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வைத்து இன்றைக்கு பொதுக்குழு நடத்தி வருகின்றோம். இந்த பொதுக்குழுவில் தீர்மானிக்கப்பட்ட விஷயங்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக ஏற்று அரசாணை பிறப்பிக்க கனிவோடு வேண்டுகிறோம். மேலும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் ஊராட்சி செயலர்கள் ஏதோ ஒரு விஷயமாக வட்டார வளர்ச்சி அலுவலரின் தவறான ஒரு முடிவால் பல்வேறு செயலர்கள் பணியிட மாறுதல் செய்திருக்கிறார்கள். இது கண்டிக்கத்தக்க வகையில் உள்ளது. ஊராட்சி செயல்களை பொறுத்த மட்டில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பணியிட மாறுதல் வட்டாரத்திற்குள் கவுன்சிலிங் முறையில் வழங்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டு வருகிறோம். ஆனால் அதை கிஞ்சிற்றும் பரிசீலிக்காத அந்த வட்டார வளர்ச்சி அலுவலரோ ஊராட்சி செயலரை அவர் விசாமல் அவர் நினைத்தது போன்று பணியிட மாறுதல் செய்திருக்கின்றார். இதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை கனிவோடு கேட்டுக்கொள்கிறோம். அமைப்பிற்கு பெருமை சேர்த்திருக்கிறார் என்றால் இதனுடைய முழு உழைப்பும் நம்முடைய மாநில தலைவர் அவர்களோடு இணைந்து பாடுபட்டாலும் மகவன் அனைத்து மாவட்டங்களும் நிதிகளை வாரி வழங்கினார்கள். இன்றைக்கு சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை நம்முடைய அமைப்பு காலத்தில் நிதி கொடுத்தது கொஞ்சம் அக்யூரேட் ஃபிகர் கொடுங்க அப்படின்னா ஒன்றும் வரமாட்டேங்குது. சரி, நாங்கள் ஒரு முடிவு வந்தோம், பிரச்சனை இல்லாமல் பண்ணுங்கப்பா, ஏன்பா டென்ஷன் பண்ணுறீங்க? கூட தலைவரில் வந்து 1 லட்சம் எழுதுறது எழுதிட்டு இது 5,000 அடிச்சு விட்டு 9,000 வச்சு எனக்கு ஒரு ஓட்டு ஓட்டி 17,50,000 ரூபாய் பக்கம். நீங்கள் 18 லட்சம் வச்சுக்கோங்க. 18 லட்சம் ஒரு குறுகிய ஒரு 200 பெரிய ஒரு முயற்சிகள் நீங்கள் எல்லாம் மையங்கள் இருந்து எட்டுவதற்கு முழு உறுதுணையாக இருக்கிறீர்கள். எல்லா உண்மையும் நீங்கள் சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். அதுதான் பெருமையாக பேசிக்கிட்டீங்க. நான் போய் போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி போனேன். நமக்கு எப்பயுமே இந்த போட்டோ எடுக்கிறது சூழ்ச்சி பண்ணி எல்லாம் பண்ணா ஆஹா சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படியும் உண்டு. அந்த தகவலை நீங்கள் ரொம்ப நாளைக்கு கூட அந்த முன்னைய வந்தவாசி அவர்கள் உடைத்து விட்டு வைக்கின்றார். இப்பொழுது நேர காலம் கருதி அன்பு தலைவர், நம்முடைய மாநில பொருளாளர், இந்த அமைப்பின் இதயம், பல கோடி ரூபாய் சொத்துக்கு உரிமையாளர், மலர் மருத்துவமனை கிடைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சேலம் படிக்கிற திருச்சிராப்பள்ளியில் பல கோடி ரூபாய் கருத்தா ஒரு 52 வயசு ஆளுநர் மரியாதை 52, அவருக்கே 52 பார்க்க அப்படியே தெரியுது. பேசி போனாங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் பொருளாளர், எங்களை பார்த்தா 60 வயசு மாதிரி தெரியுது. ரைட், மாநில பொருளாளர்கள் பேசுமாறு செஞ்சோம். ஆனால் எல்லாரும் மாநில தலைவர் சொன்ன மாதிரி சாப்பாட்டுக்கு போறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தமான ஒரு விஷயம் தான் நான் முதல்ல சொல்லிக்கிறேன். என்ன காரணம்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும்தான் அந்த அமைப்பை நாம் சிந்திக்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் அமைப்பை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரே அமைப்பு தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கம் என்பதை நீங்கள் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். உங்களுக்கு பிரச்சனை என்றால் மட்டுமே டிஎன்பிஎஸ்சி, ஆனால் எங்களுடைய வாழ்வாதாரமே டிஎன்பிஎஸ்சி. அதனால அந்த உள்ளாரங்கிறவங்க கொஞ்சம் இந்த சேரை ஃபுல்லப் பண்ணீங்கன்னா 2 நிமிஷம் பேசிட்டு நான் முடிச்சிடறேன். தயவு செஞ்சு எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. உணவு ஏன் ஏற்பாடு செய்யலாம் என்றதை கூட எனக்கு யோசிக்க வேண்டிய சூழலை உருவாக்க வேண்டாம். நாம் என்ன சொன்னோம் என்றால், அந்த பத்திரிகையாளருக்கும் அந்த மோத அடிக்கிறவங்களுக்கு மட்டும் சாப்பாடு போடலாமான்னு என்கிட்ட வந்து கேட்டாங்க. சரி என்றுதான் ஒரு சமிக்கை நான் சொன்னேன். அதற்கடுத்து 250 பேருக்கு இங்க சாப்பாடு செஞ்சிருக்கிறோம். உங்களெல்லாம் சாப்பிடலன்னா நான் வருத்தப்படுவேன். உங்களை சாப்பிட வைக்கிறது தான் என்னுடைய வேலையே. ஆனால் அதற்கு மாறாக நடந்து கொண்டது என்பது என்னுடைய மாநில பொருளாளர் என்ற முறையில் நான் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதோடு அல்லாமல், என்னுடைய சொந்த மாவட்டத்தில் நான் இன்னும் சீரோடு சிறப்போடு நடத்தி இருக்க வேண்டும். அது நடத்த முடியவில்லையே, அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லையே என்பதை
எஃகு தொழிற்சாலையும் பல்வேறு முதல்வர்களையும் பெற்ற மாவட்டம் ராணுவ கட்டுப்பாட்டுடன் இங்கே மாநில தலைவர் வருகை புரிந்திருக்கிறார் என்றால் அங்கே அரங்கமே நிறைந்து இடம் கிடைக்காமல் நின்று கொண்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றி இருக்க வேண்டும் நீங்கள். அது இல்லை. இருந்தாலும் என்னுடைய மனதில் இருந்ததை நான் பதிவு செய்கின்றேன். உங்களிடத்தில் நாங்கள் நிதியை நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு முன்னதாக இங்கே மாநில தலைவர் அவர்களையும் மாநில பொதுச் செயலாளர், மாநில தலைமை நிலைய செயலாளர், மாநில அமைப்பு செயலாளர், மேலுக நீர்த்தேக்க தொட்டி தூய்மை காவலர்கள், தூய்மை பணியாளர் சங்கத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் தருமபுரி கிருஷ்ணன் மற்றும் இங்கே காலையில் வருகை புரிந்து மாலையில் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு செயற்குழு கூட்டத்தை சிறப்பாக நடத்துவதற்காக இங்கே வருகை புரிந்து சென்றிருக்கின்ற நாமக்கல் மாவட்டத்தினுடைய தலைவர் அவர்களையும் அதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து வந்து வருகை புரிந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற மாவட்டத்தினுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய பொருளாளர் செந்தில்குமார் அவர்களையும் அதேபோல் இங்கே புதிதாக சேலம் மாவட்டத்தினுடைய இன்னும் 3 ஆண்டுகளுக்கு தமிழகத்திலேயே தண்ணீர் ஒரு அமைப்பாக சேலம் மாவட்டத்தை கோட்டையாக உருவாக்க இங்கே மாவட்ட தலைவராகவும் மாவட்ட செயலாளராகவும் மாவட்ட பொருளாளராகவும் மாவட்ட அமைப்பு செயலாளராகவும் மாவட்ட மாநில இணை செயலாளர் மாவட்ட இணை செயலாளர் மாநில செயற்குழு உறுப்பினர் பொதுக்குழு உறுப்பினர் மாவட்ட செயற்குழு உறுப்பினராகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ள அத்தனை நிர்வாகிகளையும் எனது சார்பாகவும் மாநில மையத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுவும் அல்லாமல் சேலம் மாவட்டத்தில் 17 ஒன்றியங்களில் ஒன்றிய தலைவர், ஒன்றிய செயலாளர், ஒன்றிய பொருளாளராக அழகாக ஜனநாயக முறையில் ஒன்றிய கூட்டங்களை சிறப்பாக நடத்தி அதன் மூலமாக பல்வேறு நிர்வாகிகளை மாவட்ட மையத்திற்கு அந்த மாவட்ட மையத்தினுடைய கோரிக்கைகளை ஏற்று உடனடியாக அந்த நிர்வாகிகளுடைய பட்டியலை வழங்கிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் மற்றும் இங்கே புதிதாக பதவியேற்றுள்ள மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இங்கே வெற்றி சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. அதேபோல் நம்மளுடைய மாவட்டத்தை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால் நான் யாரையும் பெருமையாகத்தான் இங்கே நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் நான் தொலைபேசி போன் செய்யும் பொழுது என்னுடைய தொலைபேசிக்காக நிதிகளை வாரி வாரி வழங்கிய ஊராட்சி செயலாளர்கள் தான் இங்கே இருக்கிறார்கள். என்னுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஊராட்சி செயலாளரையும் நான் ஒரு இம்மியாவை கூட விட்டு தர மாட்டேன். என்று சொன்னால் தமிழகத்திலேயே சேலம் மாவட்டத்தில் நிதிகளை வாரி வாரி வழங்கிய மாவட்டம் நம்முடைய மாவட்டம் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற மாவட்ட நிர்வாகிகள் கூட நம்மளுடைய ஊராட்சி செயலாளர்கள் சரியாக தொலைபேசி கட்டிட நிதி கேட்கும் பொழுதோ உறுப்பினர் சந்தா கேட்கும் பொழுதோ சரியாக ரெஸ்பான்ஸ் செய்வதில்லை என்பதை வருத்தத்தோடு என்னிடம் சொல்வார்கள். ஆனால் நான் மாற்று கருத்து உள்ளவன் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஊராட்சி செயலாளர் என்பது தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கத்தினுடைய ஒவ்வொரு ஊராட்சி செயலாளரும் இங்கே இருக்கிறீர்கள் என்றால் அது தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அந்த சங்கத்தினுடைய சிம்ம சொப்பனமாக விளங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் எல்லாம். ஏனென்று சொன்னால் இங்கே இருக்கின்ற அந்த மாநில துணைத் தலைவர், அந்த சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். அதே போல இங்கே அத்தனை வீடியோக்களும் ஒரு மாற்று அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் அதே அமைப்பில் அந்த அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக ஒவ்வொரு ஒன்றியத்திலும் நாங்கள் ஜான் போஸ்கோ தலைமையிலான அமைப்பில் இயங்குகிறோம் என்று இல்லாத அந்த வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் நீங்கள் எல்லாம் பேசுகிறீர்கள் என்றால் நான் உங்களை எல்லாம் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னென்று சொன்னால் இந்த தமிழகத்திலேயே ஊராட்சி செயலாளர் சமுதாயம் எனப்படுவது 5-6 பிரிவுகளாக பல்வேறு மாவட்டங்களில் ஒரு 2 மாவட்டத்துக்கு ஒரு மாநில தலைவர், ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாநில தலைவர் என்ற ரீதியில் இந்த அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருந்தது. இந்த அமைப்பை ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து ஒட்டுமொத்த ஊராட்சி செயலாளர்களையும் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கம் அது 9/2020 என்ற ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்த ஒரே மாபெரும் அமைப்பு தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்
செயலாளர் சங்கம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. 54 பதிவு பெற்ற மாவட்டங்களில் இது பதிவு பெற்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு இன்று இயக்குனர் முதல் முதன்மை செயலாளர் வரை நம்மளுடைய மாநில அமைப்புக்கு என்று தனி மரியாதையை கொடுத்து வருகிறார்கள் என்றால் நம்மளுடைய ஒற்றுமையினுடைய பலம்தான் இது. எனக்கு மூத்த ஒரு ஊராட்சி செயலாளர், நான் பீடியை பார்க்க போறேன்னு சொன்னோன்னே கண்ணுக்கு நீ போய் பீடியை பார்க்காதுங்க, அவங்க பஞ்சாயத்து இன்ஸ்பெக்ஷன் போடுவாங்கன்னு அப்படிப்பட்ட வளர்க்கப்பட்டவன் நான். அதற்கு பிறகு இயக்குநரை சந்திக்கின்ற ஒரு ஊராட்சி செயலாளராக வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் அது மாநில தலைவர்களுடைய அந்த உழைப்பு, அந்த நேர்மை, அந்த நியாயம், அந்த அதிகாரத்தினுடைய வர்க்கத்தை உடைத்தெடுத்து அடிமை சங்கரியை உடைத்தெடுத்த ஒரு மாபெரும் அமைப்பில் நான் மாநில பொருளாளராக பணியாற்றி வருகிறேன். அது இந்த சேலம் மாவட்டத்திற்கு பெருமை. ஏனென்று சொன்னால் ஊராட்சி செயலாளர் சமுதாயம் ஒரு உதவி இயக்குனர் சந்திக்க வேண்டும் என்றால் கதவை திறந்து கொண்டு ஐயா நான் உள்ளே வர வேண்டுமா அந்த ஓயை ஓரங்கட்டி நிறுத்திடுவார். ஊராட்சி செயலாளர் சமுதாயம் ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலரை கூட சந்திக்க முடியாத ஒரு அமைப்பை இன்று இயக்குநரையும் முதன்மை செயலாளரையும் நேரடியாக நாம் அமைப்பினுடைய கோரிக்கைகளை சந்தித்து சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட அன்னைக்கு இயக்குநரிடத்தில் கொண்டு சென்ற ஒரு மாபெரும் அமைப்பு என்பதை நீங்கள் எல்லாம் மறந்துவிடக் கூடாது. ஏற்கனவே டிஎன் பாஸ் நாம ஊராட்சி மன்ற தலைவரும் கணினி ஆபரேட்டரும் ஒருகை சேர்ந்துக்கிட்டு அப்படியே வீட்டு வரி வசதிலாம் போட்டுட்டு இருக்காங்கன்னு மாநில தலைவர் சொல்றாரு. இது நாங்க உள்ளார போறோம், இயக்குனர் கிட்ட போறோம். அந்த இயக்குனர் அவர்கள் டிஎன் பாஸ்ல ஒரு சில பிரச்சனைகள்லாம் கேட்ட உடனே இயக்குனருடைய ஏடி ரூபேஷ் குமார் அவரை கூப்பிட்டு உடனே சார்ட் அவுட் பண்ணுங்கிறாரு. அப்புறம் மாநில தலைவர்களுடைய சிஎஸ்ஆர் அமௌண்ட் நினைக்கிறேன், டிஆர்ஐ அதாவது க்ளோஸ்டு ரெவென்யூ நாம யூசர் நேம் பாஸ்வேர்டு யாரு வேணாலும் வச்சுக்கலாம். கம்ப்யூட்டர் ஆபரேட்டருக்கு தெரிஞ்சு அவர் டாக்ஸ் போட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட்டும் அந்த கம்ப்யூட்டர் ஆபரேட்டரும் டைப் பண்ணிட்டாங்கன்னா பஞ்சாயத்து செக்ரட்டரி இல்லாதவே அனைத்து வேலைகளும் ஹவுஸ் டாக்ஸ் எல்லாம் பிக்ஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. பெரிய பெரிய ஒரு மண்டபம் வந்ததுன்னா கூட அதுக்கும் டாக்ஸ் பிக்ஸ் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அதையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்று மாநில தலைவர் சார் ஒரு பஞ்சாயத்து செக்ரட்டரிஸ் அந்த ஹவுஸ் டாக்ஸ் போகும்போது ஓடிபி வந்தா பரவாயில்லன்னு சொன்னாரு. அதுக்கு இயக்குனர் சொன்னாரு, என்னங்க ஆச்சரியமா இருக்குது, அதாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு ஒரு கோரிக்கையா, நிபந்தனை பண்றதுக்கு தான் கோரிக்கை வைக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கின்றேன். அதை ஒருங்கிணைப்பதற்கும் டைட் செய்வதற்கும் ஒரு கோரிக்கை உடனடியாக செய்து கொடுங்கள் என்று வாய்மொழியாக உத்தரவிட்டார். அது உங்களுக்கு எல்லாம் செயல்படுத்தப்பட்டது என்பதை நான் கையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் எஸ்எஃப்சி வரல, 1ஆம் தேதியான சம்பளம் வரல உடனே முன்பெல்லாம் நாமல் இயக்குநர்கிட்டயோ அல்லது வீடியோகிட்டயோ போய் கெஞ்சி கொண்டே இருக்கின்ற நிலையை மாற்றி இன்று இயக்குநரிடத்தில் நம்மளுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் கொண்டு சென்ற ஒரு மாபெரும் அமைப்பு தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கம் என்பதை நீங்கள் எல்லாம் மறந்துவிடக் கூடாது. ட்ரீட்மெண்ட் செய்வதும் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கத்தில் இருந்தால் உடனடியாக டிரான்ஸ்பர் செய்வதும் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்து கொண்டிருந்தது. அந்த நிலைப்பாட்டை பல்வேறு நிலைகளில் மாற்றி அமைக்கப்பட்டது இந்த தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கம் என்பதை நான் இங்கே பெருமையோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அதை நிறைய விஷயத்தை நம்ம சொல்லலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா அயோத்தியா பட்டணத்திலேயே அந்த மாற்று சங்கத்தில் இந்த மண்டபத்தை ஏற்பாடு செய்து இங்கே அயோத்தியா பட்டணத்தில் இவ்வளவு பெரிய நிகழ்ச்சிக்கு அச்சாரமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற முருகன் இந்த அமைப்பில் இருந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக டிரான்ஸ்பர் வழங்கப்பட்டது. அந்த டிரான்ஸ்பரும் நிறுத்தப்பட்டது தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கம் என்பதை பெருமையோடு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இது எட்டு கோட்டையாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. இது ஜான் போஸ்கோ தலைமையிலான கோட்டையில் நீங்கள் எல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதில் எல்லாம் உறுப்பினராக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் எல்லாம் மறந்துவிடக் கூடாது. இந்த அமைப்பை நாம் மாநில அளவில் எவ்வாறு நிர்வகிக்கிறோம் என்பதையும் பெருமையோடு இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே மாநில தலைவர் என்பது மத்திய மாவட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பெருமையை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார். அதே போல் நம்மளுடைய அமைப்புக்கு பொதுச் செயலாளராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற
மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எப்பவுமே இங்க வந்து ஒரு விளக்கு ஏற்றணும். அந்த விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குதுன்னா அதை தூண்டினால் மட்டுமே தொடர்ந்து எரியும். அந்த தூண்டிக் கொண்டிருக்கின்ற எங்களுக்கெல்லாம் தினந்தோறும் ஊக்கமும் ஆக்கமும் உன்னால் முடியும், நீ இதை செய்வாய் என்று கண்டெடுத்து என்னை செதுக்கிக் கொண்டிருக்கின்ற மாநில தலைவர் அவர்களையும் அந்த மாநில கொண்டு வரும். ஒவ்வொரு தடவையும் நான் சொல்றேன், இங்கிட்ட 9 கையெழுத்த ரேக அப்ரூவல் ஆகுது, அங்கிட்ட 3 பேத்துக்கு 2 அப்ரூவல் ஆகுது, ஒண்ணு ஆக மாட்டேங்குது. அது 3 அட்டம்ப்ட், 2 அட்டம்ப்ட் ஆக மாட்டேங்குது. எப்படி இருக்கு? இங்க பல பிரச்சனை அமைப்புக்குள்ள ஓடுது. நான் பத்திரப்பதிவுக்கு வரமாட்டேன் பிரச்சனை அங்க ஓடுதுன்னு அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். 3வது அட்டம்ப்ட் ஃபெயில்னா அன்னைக்கு பத்திரப்பதிவு தலைவர் தானே படப்படன்னு அடிச்சுக்கிட்டு அந்த டென்ஷன், அந்த ஒரு படபடப்பு அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் உணர்ந்தோம். அதை உணர்ந்தாதான் தெரியும். அப்ப பல பிரச்சனை சார்பர் சண்டை, எங்க மாமே முருகன் யாரும் வரமாட்டேங்கிறாங்க பத்திரப்பதிவுக்கு, கஷ்டப்பட்டு கொண்டு போய் கடைசி அட்டம்ப்ட் அவர் சொன்ன மாதிரி என்ன எல்லாத்துக்கும் யாராலையுமே முடியல. அவங்க வந்து ஒரு டீம் வந்து நல்லதான ஆகலடா, நல்ல சந்தோஷம்டா, ஏன்னா நம்ம கஷ்டப்படுறதா அவங்களுக்கு பிடிக்குது, அந்த சந்தோஷம். ஒருத்தனுக்கு மட்டும் அவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு என் முகத்தவே பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருந்தது. அவர் சொன்னமா ஒரு 5 நிமிடம் நமக்கு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. அது போன்ற இப்போ வைங்க சரியாகும் அப்படின்னு வச்சாரு. புத்தகத்தை பதிவு செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு அறைபாடை நான் சுட்டி காட்டவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்க போய் உட்காருங்க அப்படி சொன்னாலும் கூட அவர் வந்து விடாமல் அந்த பத்திரப்பதிவு எல்லா பேரும் நாங்க பத்திரப்பதிவுலாம் கஷ்டப்பட்டாங்க. உட்காருங்க. இல்ல வருவாங்க. வடக்கு மாவட்டங்களில் இந்த அமைப்பை மிகவும் கட்டுக்கோப்பாக வளர்த்து தமிழ்நாடு ஊராட்சி சங்கத்திற்கு பெருமையீட்டிக் கொண்டிருக்கின்ற அமைப்பின் தலைமை நிலை செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் சுரேஷ் அவர்களே, மேற்கு மாவட்டங்களிலே இந்த அமைப்பின் வளர்ச்சிக்காக அல்லம்போதும் பாடுபட்டு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மாநில அமைப்பு செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் கிருஷ்ணகிரி கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளை கடந்து விட்டது. 2 முறை நாங்கள் உங்கள் அனைவருடைய தமிழ்நாட்டில் அனைத்து ஊராட்சியாளர்களும் ஏகோபித்த ஆதரவோடு நாங்கள் இங்கே இருக்கின்ற மாநில நிர்வாகிகள் அனைவரும் 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு எங்களால் முடிந்தளவு அன்புக்குரிய சகோதரர் நம்முடைய மாநில தலைவர் அன்புக்குரிய சகோதரர் ஜான் பாஸ்கர் தென் மாவட்டத்தில் குற்றாலத்தில் நடைபெற உள்ளது. அதனால் நம்ம இன்றைக்கு நாங்கள் நிர்வாகிகளால் தேர்வு செய்யப்பட்ட பிறகு இந்த அமைப்பு இன்றைக்கு வளர்ச்சித்துறையில எத்தனையோ சங்கங்கள் இருந்தாலும் இன்றைக்கு பல்வேறு மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் திட்ட இயக்குநர்கள், கூடுதல் ஆட்சியர் உட்பட அனைத்து நிலை உயர் அலுவலர்களோடும் இன்றைக்கு தொடர்பில் இருந்து கொண்டு நம்முடைய வாட்ஸ்அப்ல உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய அமைப்பு தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கிறது என்றால் இந்த அமைப்பில் உள்ள ஒவ்வொரு ஊராட்சி செயலாளர்களுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பு தான் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்வதிலே பெருமை அடைகிறோம். இன்றைக்கு தமிழகத்தின் சில அமைப்புகளை பொறுத்தவரை குறுகிய வட்டத்துக்குள்ளே குறுகிய மாவட்டங்களுக்குள்ளே மாநிலத்தின் அனைத்து நிர்வாகிகளும் உள்ளடக்கி அந்த அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கும். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு ஊராட்சி சங்கத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் உள்ள 8 திசைகளில் இருந்து நிர்வாகிகளை நியமித்து இன்றைக்கு அனைவரும் ஒட்டுமொத்தமாக ஒரே மனநிலையோடு ஒரே பொருளோடு ரொம்ப ஒரு இவ்வளவு பெரிய சொத்தை உருவாக்க முடியுமா என்று தலைவருக்கு கீழே உள்ள நிர்வாகிகள் எல்லாம் நாங்கள் யோசித்த பொழுது எடுத்த கோரிக்கையை நிச்சயம் நிறைவேற்றி தீர்வோம் என்று தீராத வேட்கையோடு இரவு பகலும் 24 மணி நேரம் இந்த அமைப்பையும் இந்த சொத்தையும் இன்றைக்கு அதோட மதிப்பு கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் தொடர்பு பெரும்பாலான சொத்தாக இன்றைக்கு எங்கே கீழே வீட்டிருக்கின்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மேலே வீட்டிருக்கின்ற நிர்வாகிகள் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் மாநில அமைப்பின் சார்பாக நன்றிகள். கீழே நம்மோடு இருக்கின்ற நம்முடைய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களே, தூய்மை பணியாளர்களே, தூய்மை காவலர்களே, உங்களுக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்து, மிக சிறப்பாக சேலம் மாவட்ட பொதுக்குழு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மிக இனிமையாக வரவேற்பெல்லாம் நிகழ்த்தினீர்கள். உள்ளபடியே மகிழ்ச்சி. நாங்கள் பேச விரும்பிய பல விஷயங்களை ஏற்கனவே பல சகோதரர்கள் இங்கே பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். இருந்தாலும் மாநில தலைவர் என்ற முறையில் ஏதாவது 2 சொல்லியாக வேண்டும் என்பதன் அடிப்படையில் நீங்கள் மாநில தலைவர் நல்ல தகவலை சொல்வார், மாநில தலைவருக்காக நாம் அமர்ந்திருப்போம். கடைசியாக இருந்தாலும் பாவம் அவன் ஏதோ பேசிவிட்டு போகட்டும், அவனுக்காக அமர்ந்திருப்போம் என்று அமர்ந்து இல்லாமல்
மிக சிறப்பாக நம்முடைய மாநில தலைவர் பேச இருக்கின்றார் என்ற எண்ண ஓட்டத்தோடு நீங்கள் எல்லாம் பசியும் பட்டியும் கொலை பட்டினியுமாக அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நான் பிளேடை போட்டு உங்களை கொல்ல விரும்பவில்லை. சுருக்கமாக நான் பேச விரும்புகின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஊரக வளர்ச்சித் துறையில் மிக சிறப்பாக நேர்த்தியாக கட்டமைக்கப்பட்ட ஒரே அமைப்பு, சிறந்த அமைப்பு, தமிழகமெங்கும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு பொறாமைப்பட்டு இவர்களை ஒழித்து விடலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற ஒரே அமைப்பு தமிழ்நாடு பிரதேச. ஆஹா, அருமையா விசில் அடிக்கிறாங்க. பூரா தியேட்டர்ல இருக்க வேண்டிய இன்றைக்கு தமிழ்நாட்டில் அது கடைநிலை ஊராட்சி செயலர்கள், கடைநிலையில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்காக ஒரு அமைப்பு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மரியாதைக்குரிய மாநில பொருளாளர் அவர்கள் சொன்னதை போன்று 54 பத்திரப்பதிவு மாவட்டங்களில் பதிவு செய்யப்பட்டு என்ஓசி வாங்கப்பட்டு பதிவு செய்யப்பட்ட ஒரே அமைப்பு நம்முடைய அமைப்பு. அது மட்டுமல்ல, பல விஷயங்கள் இருக்கிறது சொல்ல வேண்டும் என்றால் அந்த 9/2020 அது மட்டுமல்ல, இன்றைக்கு பத்திரிகை நண்பர்கள்லாம் இருக்கிறார்கள், அவர்களும் இதை போட வேண்டும். தமிழ்நாட்டிலேயே வருடத்திற்கு 5 லட்சம் வருமான வரி கட்டுகின்ற ஒரே சங்கம் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர். நம்ம சங்கத்தால அரசாங்கத்துக்கு வருமானம் 5 லட்சம் பெரிய என்ன சும்மா கிடையாது. பஞ்சாயத்து செக்ரட்டரி ஒவ்வொருவரும் ஒற்றுமை உணர்வாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே எந்த